ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரபா ஆன் வீல்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வரும். சரிங்களா? சரி வாங்க, இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு கேக் போர்டு எடுத்து வச்சுருக்கேன். கேக் போர்டா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க. நம்ம வந்து வீட்ல வந்து பர்த்டேஸ்க்கு, அப்புறம் வெட்டிங் ஆனிவர்சரிக்குலாம் கேக் வாங்குறோம் இல்லையா? அந்த கேக் நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தூர போட்டுடுவோம். அது கேக் இல்ல, கேக் போர்டு. அந்த கேக் போர்ட தூர போட்டுடுவோம் இல்லையா? இனிமே அப்படி கேக் போர்ட தூர போடாம, இந்த மாதிரி எடுத்து கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து அந்த கேக் போர்ட தான் எடுத்து நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த போர்ட்ல தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஃபிகரேட்டிவ் பெயிண்டிங் பண்ண போறேன். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேக் போர்டு எடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து இப்போது பென்சில் எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடலாம். அவுட்லைன் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து கலரிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் பென்சிலில் வந்து ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் வராது அப்படின்னா நீங்கள் ட்ரேசிங் கூட பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? இது செம்ம ஈஸியா இருக்கும். இந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து ஃப்ளவர்ஸும் இந்த ஃபிகரேட்டிவ் பெயிண்டிங்ல என்னன்னா, நம்ம வந்து ஒரு பெண்ணோட தலைய வரையிறோம். தலை, கை வரையிறோம். அவங்களுடைய தலையில வந்து ஒரு பகுதியில பார்த்தோம்னா, நெறைய பூக்கள்லாம் வச்சிருக்கிற மாதிரி, பூக்கள், இலைகள்லாம் வந்து இருக்கிற மாரி, அவங்க பாதி முகத்த வந்து அந்த பூக்கள், இலைகளால மறைஞ்சிருக்கும். சரிங்களா? அதனால வந்து இது வரையறது வந்து ரொம்பவே ஈஸி. அதனால வந்து நம்ம நெறைய வந்து நல்ல பூவு, இலையெல்லாம் வச்சு சுத்தி வரைஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பூக்கள், இலைகள்லாம் வரைஞ்சுக்கலாம். நம்ம இந்த மாரி முன்னாடியே வரைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு. அதுக்காக தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு அவுட்லைன் போடுறது. சரிங்களா? ஸோ, அதனால வந்து இந்த மாரி ஒரு அவுட்லைன் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம டைரக்ட்டா பெயிண்டிங் பண்ணணும்னாலும் டைரக்ட்டா பண்ணிக்கலாம். பட் நம்ம அவுட்லைன் போட்டுட்டோம்னா, அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ, இந்த மாரி வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பென்சிலால இந்த மாரி ஃபுல்லா ட்ரா பண்ணிடலாம். ஒருவேளை நீங்க ட்ரேசிங் பண்றீங்கன்னா, நீங்க வந்து எல்லோ கார்பன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நமக்கு அந்த பெயிண்ட் பண்ணும்போது அந்த கலர் வந்து பேக்கிரவுண்ட் வந்து நமக்கு நம்ம பண்ண அந்த ட்ரேசிங் வந்து தெரியாம இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஃபுல்லா ட்ரா பண்ணி முடிச்சிடலாம். ட்ரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து இதில வந்து பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? இதில வந்து நம்ம நெறைய பூக்கள் வரைஞ்சிருக்கோம். நெறைய இலைகள் நெறைய இருக்கும். பூக்கள், இலைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இலைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். பூக்கள் வந்து கொஞ்சம் பெருசு பெருசா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லா வரைஞ்சுக்கலாம். இந்த மாரி வந்து ஃபுல்லா வந்து நம்ம வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் எடுத்து தான் இன்னைக்கு நம்ம பெயிண்ட் பண்ண போறோம். இந்த அக்ரிலிக் வந்து ஃபெவிக்ரிலோட அக்ரிலிக் பெயிண்டிங். சரிங்களா? இந்த மாதிரி ஃபுல்லா வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம இதில பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதில பெயிண்ட் பண்றதுக்காக இன்னைக்கு வந்து நான் அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் வச்சு நம்ம இத வந்து இந்த மாரி பெயிண்ட் பண்ணதுக்கு வரைஞ்சதுக்கு அப்புறமா வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வரைஞ்சு முடிச்சுட்டோம். இப்போ அடுத்ததா வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து பூக்களுக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து சிகப்பு கலர் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ சிகப்பு கலர் பூ வந்து நமக்கு எங்கெல்லாம் வந்து சிகப்பு கலர் பூ வேணும் அப்படின்னு தோணுதோ, அங்கெல்லாம் வந்து முதல்ல சிகப்பு கலர் எடுத்து பூக்கள வரைஞ்சிடலாம். ஏற்கனவே நம்ம வந்து இந்த மாரி ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்றதுனால நமக்கு வந்து இப்போ இந்த பூக்கள் இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் கலர் வந்து ஈஸியா வந்து நம்ம இந்த மாரி அப்ளை பண்ணிடலாம். இந்த மாரி எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம சிகப்பு பூ எங்கெல்லாம் வேணும்னு தோணுதோ, நமக்கு எங்கெல்லாம் சிகப்பு பூ வந்து அழகா இருக்கும் அப்படின்னு தோணுதோ, அங்கெல்லாம் சிகப்பு பூ வந்து இந்த மாதிரி வரைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சிகப்பு பூ இந்த பெயிண்டிங்ல வந்து பூக்கள் வந்து நல்லா பிரைட்டா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்து பிரைட் கலர்ல வந்து நம்ம பூக்கள வந்து அங்கங்க வந்து பெயிண்ட் பண்ண போறோம். ஸோ பிரைட்டான கலர்ஸ்ல தான் வந்து இன்னைக்கு பூக்கள வரைய போறோம். ஸோ அதனால வந்து முதல்ல இந்த மாரி சிகப்பு கலர்ல வந்து பூக்கள் எல்லாம் வரைஞ்சதுக்கப்புறம், இந்த மாதிரி இங்க ஒரு பூ வரைஞ்சுக்கிறேன். இந்த பூவுக்கு அப்புறம்
அடுத்ததா வந்து அந்த சைட்ல வந்து இன்னொரு பூ வரைஞ்சுக்கலாம் சிகப்பு கலர்ல. சரிங்களா? இந்த மாதிரி. ஸோ சிகப்பு கலர் வந்து எங்கெல்லாம் இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதோ, அங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி சிகப்பு கலர் எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். சிகப்பு கலர் வந்து ஆ இப்ப பெயிண்ட் பண்ணிட்டோம் இந்த இடத்துல. அடுத்ததா வந்து நம்ம மஞ்சள் கலர் வந்து யூஸ் பண்றோம். ஸோ அதே மாதிரி தான். இப்ப மஞ்சள் எடுத்தோம்னா, மஞ்சள் நமக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ, எங்கெல்லாம் வந்து மஞ்சள் இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதோ, அங்கெல்லாம் வந்து மஞ்சள் கலர வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நீங்க நம்ம சேனல இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலரா அப்டேட்ஸ் வரும். சரிங்களா? ஆக்சுவலி எனக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்ல. அதனால தான் வந்து வீடியோஸ் என்னால ரெகுலரா போட முடியல. நான் ரெகுலரா வந்து வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கேன். பட் ஆனா அது என்னால போட முடியல. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லாதது தான். பட் இப்போ கொஞ்சம் பரவால்ல. காட் கிரேஸ். அதனால தான் வந்து அப்பப்போ என்னால முடிஞ்சது போட்டுட்ருக்கேன். இருந்தாலுமே வந்து நீங்க உங்களுடைய அன்பையும், ஆதரவையும் வந்து தொடர்ந்து குடுத்துட்டே வரீங்க. அதுக்கு வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நன்றி. ஸோ இன்னுமே வந்து நெறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் என்னோட சேனல பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவ தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இப்ப வந்து எல்லோ பூக்கள் எல்லாமே வந்து நம்ம வரைஞ்சிட்டோம். அதாவது மஞ்சள் பூக்கள் வந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு மஞ்சள் வேணுமோ, அதாவது சிகப்பு பக்கத்துல ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம மஞ்சள் வரைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி வந்து எல்லா பூக்களையுமே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இத பார்க்கும்போதே வந்து நமக்கு நல்ல கலர்ஃபுல்லா தெரியுது இல்லையா? இந்த மாரி எல்லா பூவுமே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம இலைகள ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தோம்னா, இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி ரேண்டமா வந்து எல்லா பிரைட் கலர்ஸ்லயுமே வந்து நம்ம பூக்கள வரைஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இனிமே வந்து கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் பூக்கள் இருக்கோ, அங்கெல்லாம் பூக்கள் பூக்களுக்கு பெயிண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து இலைகள வந்து பெயிண்ட் பண்ணலாம். இப்போ பூக்கள்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டோம் ஆல்மோஸ்ட்டு. அடுத்ததா வந்து நம்ம இலைகளுக்கு வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த பூக்களுக்கு பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இலைக்கு பெயிண்ட் பண்ணும்போது தான் வந்து அந்த பூக்களோட மெயின் அட்ராக்ஷன் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பாருங்க இந்த பூ பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டோம் இல்லையா? இப்ப அடுத்ததா வந்து நம்ம இலைகளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பூக்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமே பார்க்கும்போது நமக்கு தெரியும். பூ வந்து எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? இந்த மாதிரி. நமக்கு அங்கங்க வந்து பூக்கள் வந்து சிலது இலைக்கு மறைவில் இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் அங்கங்க பாதி பாதி பூக்கள்லாம் கூட வரைஞ்சிருப்பேன். இப்போ இலைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம பச்சை கலர் யூஸ் பண்ணி எல்லா இலைகளையுமே வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன மாரி இலையெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா தான் வரைஞ்சிருக்கோம். அதனால வந்து எல்லா இலைக்குமே வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுல பூக்கள விட பார்த்தோம்னா இலைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ஈஸியான பெயிண்டிங். பட் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். கேக் போர்ட வச்சு இவ்ளோ அழகான ஒரு பெயிண்டிங் பண்ண முடியும் அப்படின்னு வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம். நீங்களுமே வந்து இனிமே கேக் போர்டு கிடைச்சுச்சுன்னா, அத தூக்கி போடாம இந்த மாதிரி வந்து கிரியேட்டிவா செஞ்சு உங்க வீட்ல மாட்டுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி எல்லா இலைகளையுமே வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், நம்ம இதோட பேக்கிரவுண்ட் வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா இலைகளையுமே வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு, எங்கெல்லாம் நம்ம இலை வரைஞ்சிருக்கோமோ, அங்க எல்லாமே வந்து இந்த பச்சை கலர் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இலையெல்லாம் இப்படி நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பேக்கிரவுண்ட் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா, பூக்களுக்கு நடுவுல எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து இலை வரைஞ்சிருக்கோமோ, அங்க எல்லாமே வந்து இந்த இலைகள வரையும்போதே வந்து இதுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு பியூட்டி அது அந்த பூக்களோட அழகு வந்து வெளிப்படுது பார்த்தீங்களா?
ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா இலையுமே வந்து நம்ம கொஞ்சம் அழகா வரைஞ்சிடலாம். இது வந்து கொஞ்சம் பொறுமை தேவைங்க. ஏன்னா இலையெல்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். நெறைய இருக்கும். அதனால வந்து நம்ம பார்த்து பார்த்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கணும். அதே மாரி கலர்ஸ் வந்து எங்கேயுமே மெர்ஜ் ஆகாம பார்த்துக்கணும். 2மே மெர்ஜ் ஆயிடுச்சுட்டா அது பார்க்கறதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது வந்து 2 பெயிண்ட்டுமே வந்து மெர்ஜ் ஆகாம பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து எங்கெல்லாம் நம்ம பூ வரைஞ்சிருக்கோம், எங்கெல்லாம் இலை வரைஞ்சிருக்கோம்ன்னு பார்த்து, அந்த இலைகளுக்கு இந்த மாரி கலர் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த மாரி எல்லா இலைகளையுமே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா, நம்ம இலைகள்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டோம். இந்த மாரி பார்த்தோம்னா, எல்லா இலைகளையுமே வந்து இப்போ பூவும், இலையும் சேர்ந்து எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா? ஸோ இப்போ அடுத்ததா வந்து நம்ம பேக்ரவுண்ட் பெயிண்ட் பண்ணிடலாம். இந்த பேக்ரவுண்ட் பெயிண்ட் பண்றதுக்காக நான் வந்து பிங்க் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் பெயிண்ட் எடுத்து பேக்ரவுண்ட் ஃபுல்லா இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்டு இந்த பெயிண்டிங் ஃபுல்லா பண்றதுக்கு வந்து நானு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரஷஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பிரஷஸ் எல்லாமே வந்து நானு ஆன்லைன்ல தான் வாங்கியிருக்கேன். அதோட லிங்க்கையுமே வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஒருவேளை யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட பிங்க் கலரால ஃபுல்லா வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸாக்ட் பிங்க் கிடையாதுங்க. அதாவது டார்க் பிங்க்கோ இல்ல பேபி பிங்க்கோ கிடையாது. இது வந்து ஒரு மிடில் டோன் பிங்க். ஏன்னா நம்மளுடைய இந்த பேக்ரவுண்ட் வந்து அந்த பூக்கள் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா? அத வந்து எந்த அளவுக்கும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ஒரு மைல்ட் கலர் பிங்க் இது. ஸோ இந்த மாரி பேக்ரவுண்ட் ஃபுல்லா நம்ம பெயிண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம், நம்ம பெயிண்டிங் பார்க்கறதுக்கு எவ்ளோ அழகா இருக்கு இல்லையா? இப்ப நம்ம நம்மளுடைய பாடி பார்ட் எல்லாத்தையுமே வந்து இப்போ பெயிண்ட் பண்ணிடலாம். இந்த கை, உடம்பு, முகம் இது எல்லாத்துக்கும் வந்து இப்போ பெயிண்ட் பண்ணிக்கலாம். கண்ணு, மூக்கு, வாய்க்கு வந்து நம்ம சிகப்பு கலர் அடிச்சுக்கலாம். அந்த உதடுகள் பகுதிக்கு. முதல்ல வந்து இந்த மாதிரி கைக்கெல்லாம் இந்த மாரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையெல்லாம் வந்து அழகா பெயிண்ட் பண்ணி, இந்த மாதிரி கை, முகம் அப்படின்னு சொல்லி எல்லா பகுதியுமே வந்து இந்த மாதிரி அழகா வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாரி பெயிண்ட் பண்ணிட்டு, கடைசியா வந்து நம்ம உதடுகளுக்கு வந்து சிகப்பு கலர் அடிச்சுக்கலாம். சரிங்களா? இது நம்ம வந்து பார்த்தோம்னா, ஃபுல்லா இப்போ அடிச்சு முடிச்சுட்டோம். எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா? இப்போ ஃபைனலா வந்து இப்ப நம்ம உதடுகளுக்கு மட்டும் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணணும். உதடுகளுக்கு மட்டும் அந்த சிகப்பு கலர்ல வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டோம்னா, நம்மளுடைய பெயிண்டிங் வந்து ரெடி ஆயிடும். அதுக்கப்புறமா ஒரு ஃபைனல் டச் மட்டும் குடுத்துட்டு, நம்ம பெயிண்டிங் எடுத்து சுவத்துல மாட்டிடலாம். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து உதடுகளுக்கு பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டோம் இல்லையா? இப்போ கொஞ்சம் வந்து கண்ணாடி எடுத்துக்கிறேன் நானு. இந்த மாதிரி வட்டமா இருக்கு இல்லையா? அந்த மாரி குட்டி குட்டி கண்ணாடி வாங்கியிருக்கேன். இந்த கண்ணாடியுமே வந்து நான் இப்போ ரீசென்ட்டா அமேசான்ல தான் வாங்குனேன். அதையுமே வந்து இங்க நம்ம ஒயிட் க்ளூ போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். அந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா? நம்மளுடைய இந்த கேக் போர்டு இருக்கு இல்லையா? அந்த போர்ட சுத்தி நம்ம இப்போ வரைஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அது நமக்கு வந்து ரொம்ப ஒரு அழகா இருக்கும். இந்த மாதிரி இந்த மாரி கண்ணாடிய வச்சு நல்லா ஒட்டிடலாம். ஒட்டுனதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த கண்ணாடி எல்லாமே வந்து ஒரு செட்டா கிடைக்குது அமேசான்ல. நான் வந்து அப்படியே ஒரு ஒரு சர்டைன் குவான்டிட்டி வந்து அப்படியே கிடைக்குது. எல்லா ஷேப்ஸ்லயுமே வந்து நமக்கு அதில கிடைக்குது. லைக் இது வட்டமா இருக்கு இல்லையா?
சிலது திலகம் ஷேப்பில் கிடைக்குது. அப்புறம் வந்து சதுரம் சதுரம் ஷேப்பில் கிடைக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு பல்காக வந்து நான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஏன்னா அடுத்தடுத்து வர நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு கண்ணாடி தேவைப்படும். அடுத்த வீடியோஸில் பார்த்தோன்னா இன்னும் இதை விட சூப்பரான சில இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் பல்காக வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதோட லிங்க்குமே கீழே கொடுக்குறேன். யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இப்போ கண்ணாடிலாம் ஒட்டினதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பூக்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக டாட்ஸ் வச்சுக்க போகிறோம் அங்கங்கே வந்து. ஸோ அது வந்து ஒரு ஸ்பார்க்கிள் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து ப்ரஷ்ஷோட பேக் சைடு யூஸ் பண்ணி டாட்டாக வச்சுக்கிறேன். சரிங்களா? இதுக்கு வந்து நீங்கள் வெறும் ப்ரஷ் மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். லைக் டூத் பிக் யூஸ் பண்ணி, அதாவது சின்னது பெருசுமா இருக்கணும் அந்த டாட்ஸு. ஸோ தட் அது வந்து ஒரு ஸ்பார்க்கிள் எஃபெக்ட் நமக்கு கொடுக்கும். அதனால் அங்கங்கே அந்த பூக்கள் இருக்கு இல்லையா, அந்த பூக்களை சுற்றியுமே வந்து ஒரு ஸ்பார்க்கிள் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ஒயிட்டில் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து அங்கங்கே குட்டி குட்டி டாட்ஸ் குட்டி குட்டியாக பெருசு பெருசாக இந்த மாதிரி சின்னதும் பெருசுமா வந்து டாட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்பார்க்கிங் எஃபெக்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய பெயிண்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் see you all. Bye bye.